மாலே மணிவண்ண மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவான். மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவான். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசை பாரே கோல விளக்கே கொடிய விதானமே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலின் நிலையாய் அருளேலோரெம்பாவாய் ஆலின் நிலையாய் அருளேலோரெம்பாவாய் மாலே மணிவண்ண. அனைவருக்கும் நமஸ்காரம். பாசுரம் 26 மாலே மணிவண்ணா. ஒரு அம்மா இருக்கா. அவள் தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு ஒரு கோயில் உற்சவத்துக்கு போக வேண்டிய கட்டாயம். அவளுக்கு கோயில் உற்சவத்தை பார்க்கணும்னு ஆசை. ஆனால் குழந்தைய தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த அம்மா சொல்கிறா, நம்ம 2 பேரும் அந்த கோயில் உற்சவத்துக்கு போகலாம். அங்கே நிறைய யானை வரும், குதிரை வரும், பொம்மைகள்லாம் வரும், அருமையாக இருக்கும். நீ வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கோயில் உற்சவம் முடிஞ்ச உடனேயே உனக்கு பிரசாதமானது கிடைக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறா. அந்த குழந்தை எனக்கு லட்டு பிடிக்கும்னு சொல்கிறது. கண்டிப்பாக அந்த கோயிலில் பிரசாதமாக லட்டு கொடுப்பா, உனக்கு பிடிச்ச விஷயம், நீ வரியா என் கூடன்னு கேட்குற. குழந்தையும் ஆசைப்பட்டுண்டு அவள் அம்மா கூட வருது. அதே சமயத்தில் போகும்போது அந்த குழந்தைக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னு கேட்டுட்டே வரா. நான் நன்னா படிக்கணும்மா, என் ஃப்ரெண்ட்ஸில் நானும் எழுதிச்சே நான் ஃபஸ்ட்டு மார்க் வரணும், எனக்கு உடம்பு நன்னா இருக்கணும், நிறைய சாக்லேட் வேணும், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு குழந்தை தன்னுடைய மனதளவிற்கு எதெல்லாம் சரின்னு படுறதோ, எதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த குழந்தையோட மனதிற்கு படுகிறதோ அதெல்லாமே அம்மாக்கிட்ட லிஸ்ட்டு கொடுக்குறது. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா, சரி என் கூட நீ கோயிலுக்கு வரல, அங்கே சுவாமியை பார்ப்போம், அவர்கிட்ட நீ இதெல்லாம் வேணும்னு வேண்டிக்கோ, கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லி கூட்டும் போகிறான். அங்கே போன உடனே அந்த உற்சவ காலம் முடிந்தவுடன் அந்த குழந்தை என்னென்ன எதிர்பார்த்ததோ அதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடிஞ்சுது. யானை, குதிரை முதலியவற்றை வேடிக்கை பார்க்க முடிஞ்சுது. இறுதியாக அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பிரசாதமான லட்டும் கிடச்சிருது. இப்போ அந்த குழந்தை அது வரைக்கும் அம்மாவே பார்த்துட்டுருக்கு. உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், நீ லட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க, இந்த கோயிலில் கொடுப்பான்னு சொல்லியிருக்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிரும்ல அப்படின்ற ஒரு ஏக்கமானது அந்த குழந்தையோட மனதில் இருக்கும், முகத்தில் இருக்கும். அந்த லட்டு கிடைத்தவுடன் தன் தாயார் மீது பரிபூர்ண நம்பிக்கை வந்துவிடும். அம்மாவை இனிமேல் நம்ம எந்த காலத்தையும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. அதுபோல் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் முதல் பாசுரத்தில் என்ன கூறினாலோ அதன் தொடர்புடைய விஷயங்களை இனி வரும் பாசுரங்களில் சொல்ல போகிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த நோன்பு இருந்தோம்னா என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆண்டாள் முதல் பாசுரத்திலே தோழிகளுக்கு சொன்னான். முன்பே பார்த்தோம், ஒரு இன்சூரன்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் என்ன பண்ணுவார், இந்த பாலிசி போடுவதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டே 1லேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், எண்ட் ஆஃப் த பீரியட் வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், எல்லாத்தையுமே சொல்லுவார். அந்த பாலிசி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷன் கால்ஸ் வர செய்யும். 2 தரம் 3 தரம் இந்த பாலிசியோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ நமக்கு மறுபடியும் சொல்லப்படும். அதுபோல் ஆண்டாளானவள் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பித்த ஆண்டாளானவள் இந்த பாடலில் பகவானானவன் இந்த பாவை நோன்பிற்கு வேண்டிய விஷயங்களை நமக்கு தருவான். இதில் சில விஷயங்கள் ஆண்டாள் அந்த தோழி பெண்களுக்கு உணர்த்து வரும்போது என்னென்னா, நம்ம போய் நிற்கிற இடம் சாதாரண இடம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு தனவந்தர்கிட்டேயோ ஒரு செல்வ சீமான்கிட்டேயோ போயிட்டு நம்ம யாச்சகம் கேட்டு நிற்கலை.
இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, எல்லாமே அழியக்கூடியது. அப்படி இந்த உலகமே அழிந்து பிரளய காலத்தில் இருக்கும்பொழுது கூட ஆளிலின் மீது தனக்கென ஒரு இடத்தை வைத்திருப்ப இடத்துல நாம் கேட்கின்றோம். சாஸ்வதமில்லாத இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சாஸ்வதமில்லாத பொருட்களை இறைஞ்சி வந்திருக்கும் நாம், அந்த பொருட்களெல்லாம் அழிந்தாலும் தான் மட்டுமே அழியாமல் ஒரு ஆளிலை மேல் பிரளய காலத்தில் பள்ளி கொள்ளும் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே யாச்சகம் வந்திருக்கிறோம். நீ வந்திருக்கிறது பெரிய இடம், அதனால் நீ தைரியத்தை விட்டுடாதேன்ற. உதாரணமாக சொல்லுவோம், ஒரு பாலிசி போடுறோம், மறுபடியும் பாலிசிக்கே வருவோம். இந்த கம்பெனி நன்னா பெர்ஃபார்ம் பண்ணுமா, இந்த கம்பெனி வெளியூர் கம்பெனியாச்சு, இது பாதியில் மூடிட்டு போயிட்டால் இந்த பாலிசி என்ன ஆகும், நமக்கு பணம் திரும்ப கிடைக்குமா, பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்ற குழப்பங்களே இல்லாமல் இந்த கம்பெனி என்றைக்குமே மூடாது. பழைய காலத்துலேயுமே ஆளின் மேல் துயில் கொள்ளக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனி. நான் ஒன்று அழைத்து வந்த இடம், அதனால் அதை பற்றி நீ கலங்காதே. அதே சமயத்தில் ஆளின் மேல் கண்ணனாக குழந்தையாக நமக்கு தெரிபவன், அவனுடைய அந்த பாஞ்சஜன்யத்தின் சத்தமானது அசுர ஒளி நிரம்பியதாக பகைவர் அத்தனையும் விரட்டக்கூடியதாக இருக்கும். இந்த குழந்தை கேட்டதில் என் ஃப்ரெண்ட்ஸை விட நான் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ சுற்றி இருப்பவர்களை விட உன்னுடைய சப்தமானது ஓங்கி ஒலித்திருக்கும். நல்ல விஷயத்துக்காக மட்டும்போது பகவான் உடனே கொடுப்பார். சுற்றி இருப்பவரை நான் சிறந்து விளங்க வேண்டும். அதாவது நம்ம இப்படி அறியாமையில் பிரார்த்தனை பண்ணும்பொழுது 2 விதமான பிரார்த்தனைகள் இருக்குது. ஒன்று, மற்றவர்களை விட நான் நல்லபடியாக சிறப்பாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறது ஒரு விதம். நான் மட்டுமே சிறப்பாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் சிறப்பாக இருக்கக்கூடாதுன்றது இன்னொரு விதம். முதலில் என்ன பெனிஃபிட்னா, மற்றவர்களும் சிறப்பாக இருப்பார்கள், அதை விட ஒரு படி மேலே நான் சிறப்பாக இருப்பேன். இரண்டாவது, மற்றவர்கள் யாரும் சிறப்படையக்கூடாது, நான் மட்டுமே சிறப்படைய வேண்டும். பகவான் விரும்புகிறது முதல் பிரார்த்தனை தான். இனிஷியல் ஸ்டேஜில் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது, ஒரு அறிவு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய அந்த பிரார்த்தனை பகவான் செவி சாய்க்கிறான். சரி, உனக்கு என்ன வேணும், இந்த வேர்ல்டு திங்ஸில் மற்றவன் வந்தாலும் பரவாயில்ல, அவனோட ஒரு படி மேலே இருக்கணும் தானே கேட்குறேன், அந்த கொஞ்சம் படி ஏற்றி விடுறேன், மேலே வந்துட்டாரு. ஆனால் உன்னோட கோல் வேறு, நீ அடைய வேண்டிய இடம் வேறு, அதற்கு உண்டான காலம் வரும்பொழுது நான் உனக்கு மாற்றி காட்டுகிறேன். அப்போ என்னாகும், அந்த நேரத்திலையும் பக்தியில் மனம் திளைக்கும் பொழுது, பக்தியில் மனம் ஈடுபட துவங்கும் பொழுது, அப்பொழுதும் நமது குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும், இதுகாரும் எவ்வளவோ பக்தர்கள், எவ்வளவோ பாகவதர்கள் இந்த பூமியில் லோகக்ஷேமத்திற்காக, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்கா. அடியனுக்கு அதை விட ஒரு பங்கு மேலே வாய்ப்பளிக்க வேண்டும். எப்போ நாம் வசதிக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவளோட ஒரு படி மேலே வரணும்னு ஆசைப்பட்டோமோ, இன்றைக்கி பக்தியில் செல்லும்பொழுது, அந்த சாதனையில் செல்லும்பொழுது, இதுவரை வந்த அடியார்களை விட ஒரு படி மேலே எனக்கு வாய்ப்பளித்து என்னுடைய சாதனையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்னுடைய பக்தியை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்னுடைய சரணாகதியை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இதுதான் ஆண்டாள் கூற வந்த முக்கியமான கருத்து. இது எப்படி மறைபொருளாக சொல்கிறாள்னா, இந்த நீராடப் போகும்போது எனக்கு சில விஷயங்கள் தேவைன்னு சொல்லச்சே அதில் பாகவதர்களையும் சொல்கிறாள். பாகவதர் என்பவர் யாவர், பகவானின் பாசுரங்களை, பகவானின் பெருமையை மட்டுமே பாடக்கூடியவர்கள். அவளுக்கு வேறு எந்த பழப்புமே கிடையாது. பாகவதர்கள்னால் பகவானின் அடியார்கள். அப்போ இவ்வளோ பாகவதர்கள் இருக்கா. இதுவரை சிறு குழந்தையாக இருந்த பொழுது எவ்வாறு உன்னை சுற்றி நீ செய்யும் வேலையை செய்பவர்களிடத்திலிருந்து உன்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்களை விட சிறது உயர்வாக நான் இருக்க வேண்டும் என்று எண்ணினாயோ, இப்பொழுது கேள், உன்னை சுற்றி இருக்கப் போவது பாகவதர்கள். பகவானின் அன்பை மட்டுமே, பகவானின் பாசத்தை மட்டுமே, பகவானின் ஸ்பரிசத்தை மட்டுமே, பகவானின் சுவாசத்தை மட்டுமே தனதாக்கி கொண்ட அந்த பாகவதர்கள் உன்னுடன் இருக்கப் போகிறார்கள். இப்பொழுது நீ முன்பு கேட்டது போல் கேள். இந்த பாகவர்கள் உள்ள இந்த கூட்டத்தில் உள்ள அனைத்து பாகவதர்களை விட ஒரு படி மேலே, இந்த கூட்டத்தில் உள்ள அனைத்து பாகவதர்களை விட ஒரு படி மேலே என்னுடைய பக்தியானது உன்னை சென்றடைய எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். ஆண்டாள் சொல்ல விரும்புகிறதே தான். போட்டி வச்சுக்கோங்கோ, பொறாமை வேண்டாம். அந்த போட்டின்றது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும். லௌகீக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட போட்டியாக தொடங்கிய விஷயம் பிற்காலத்தில் பக்தி சம்பந்தப்பட்ட போட்டியாக மாற வேண்டும். உன்னை விட என்னுடைய பக்தி சிறந்தது அப்படின்னு இருமாப்பா சொல்லாமல் பகவானிடத்தில் இருந்து, ஆஹா அவர் உனக்கு இவ்வளோ சேவை பண்ணியிருக்கார், எனக்கு அதை விட
ஒரு படி மேலே வாய்ப்பு எனக்கு கொடு, அவரை காட்டிலும் உன்னிடம் நெருங்குவதற்கு, அவரை காட்டிலும் உன்னிடம் அணுகுவதற்கு. அவர் 1000 பக்தர்களுக்கு சேவை செய்தார்கள் என்றால் நான் 1001 பக்தர்களுக்கு சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது தான் இந்த பாசுரத்தின் மகிமை. நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாடி சுந்தரம் முகுந்த ராமானுஜதாசன்.